சேலம் அருகே கடும் வறட்சியால் 200 ஏக்கர் பரப்பிலான நெல் பயிர்கள் கருகியது. சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஜருகு மலையிலிருந்து வரும் காட்டாற்று மழை நீரை கொண்டு விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு நெல் விதைப்பு பணி புரட்டாசி மாதம் நடந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவு போதிய மழை இல்லாததால் நெல்லுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கவில்லை. வயல்வெளியில் அதிக அளவு ஆழ்துளை கிணறுகள் போடப்பட்டதால் நிலத்தடி நீரும் இல்லாமல் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நெல் பயிர் நன்கு வளர்ந்தும் தண்ணீர் இல்லாமல் 200 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் தற்போது கருக துவங்கியுள்ளன. இதற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 வருஷமா சரியா மழை இல்லைங்க. இப்ப 2-3 வருஷமா ரொம்ப வறட்சியா போயிருச்சுங்க. போன வருஷம் நடாமையே நெல்லுக்கு எல்லாம் காடு புறம் சும்மா கிடந்ததுங்க. இந்த வருஷம் ஒரு 2 தண்ணி ஓடையில வந்ததை நம்பி விவசாயம் பண்ணிட்டோம். பண்ணியும் இப்ப தண்ணி இல்லாம மடியெல்லாம் காஞ்சி போச்சுனால எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஆகி போச்சுங்க. இந்த வருஷத்துல ஒரு 2 தண்ணி நல்லா ஓடையில வந்தது. அதை நம்பி எல்லாம் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிட்டோம். திடீர்னு அப்படியே மறுபடியும் எல்லாம் காஞ்சி போய் இப்பெல்லாம் நல்லா இதாக போச்சுங்க. ரொம்ப காஞ்சி போச்சு, ரொம்ப வறுமையா இருக்கு. இது ஓரளவுக்கு கவர்மெண்ட்ல பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா நல்லா இருக்கும். பனமரத்துப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் நெற்பயிர்கள் காய்ந்ததால் விளை நிலங்களை விவசாயிகள் மேய்ச்சல் நிலங்களாக பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது.